இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச் 2.5 நாள்ல முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கும் அந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் வேலையில இந்த பிக் பாலை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நான் மூவ் ஆன் ஆகும்போது நம்ம வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் அதை படிப்பதுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். பட் இந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை இந்த வீடியோ பண்ண வச்சுச்சு, யோசிக்க வச்சுச்சு. சரி, இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த குட் பேட் அக்லியில் இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை முழு வீடியோவும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, என்னோட ஒரு ஃபேவரட் வீடியோவும் இந்த வீடியோ இருக்க போகுது. முதல்ல ஆரோக்கிய நெல்சன் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. அண்ட் நான் முதல்ல கேள்வியிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ரஞ்சி ட்ரோஃபியில் எதனால் டே நைட் டெஸ்ட் மேட்சஸ் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலி 1996-97 ரஞ்சி ட்ரோஃபி ஃபைனல் வந்து டே நைட் டெஸ்ட் மேட்ச் அப்போ குவாலியரில் நடந்துச்சு. நீங்கள் கூட ஜெர்சி படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, ஹைதராபாடும் மும்பையும் ஆடினது. ஆனால் அப்போ மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ணாங்க. வசீம் ஜாஃபர்லாம் அப்போ இருந்தார் நான் நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். அது மட்டும்தான் இது வரைக்கும் ரஞ்சி ட்ரோஃபி வரலாற்றிலேயே டே நைட் டெஸ்ட் மேட்சாக நடந்ததுன்னு ஒன்று. அப்புறம் துலீப் ட்ராஃபி 2016-17 இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே, அதாவது அந்த மேட்சஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே நைட் டெஸ்ட் மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு நொய்டாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி டே மேட்சஸுகளை வந்து பிசிசிஐ இது வரைக்கும் டொமஸ்டிக்கில் கண்டக்ட் பண்ணவே இல்லை. அந்த கண்டக்ட் பண்ணாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அது முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா, ரஞ்சி ட்ரோஃபியோ இல்லை டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆடப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வின்டரில் தான் ஆடுவாங்க. ஸோ அப்படி வின்டரில் ஆடும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ ஆல்ரெடி இந்த பால் நல்லாவும் ஒழுக்கலும், ஸோ பனி நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு 6-7 மணிக்கெலாம் பனி வந்துடும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலில் நிறைய அளவுக்கு பனி பட்டுது, தண்ணி பட்டுதுன்னா ஃபஸ்ட்டு பால் வெட்டாகிறது ஒன்று, இன்னொன்று வழுக்கலுங்கிறது ஒன்று. பாலில் எனக்கு தெரிஞ்சு ரெட் பால்லாம் கொஞ்சம் போக போக சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி படும்பொழுது அது இன்னமும் சாஃப்டாகி ஹார்டாகிரும், இல்லை ஹார்டாக வெயிட் ஆகிரும், அது வந்து பிடிச்சி போடவே முடியாது. ஸோ வின்டரில் நடத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாமே ஆகும். அதனால் அடிக்கடி பாலை மாற்றிக்கிட்டே இருக்கணும், தொடக்கிறதில்ல, பாலை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து டே நைட் டெஸ்ட் மேட்ச் வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு எனக்கு இப்போதைக்கு தோணுது. இன் ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் வின்டர் காலகட்டத்தில் தான் ரஞ்சி ட்ரோஃபி நடக்குது அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு தெரிஞ்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபியில் டே நைட் டெஸ்ட் மேட்ச் நடத்தணும் அப்படின்னா ஃப்ளட் லைட் ரொம்பவும் முக்கியம். என்ன கிரிக்கானந்தா பிசிசிஐட்டே இல்லாத காசா? ஒவ்வொரு ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காசை இறச்சி விட்டாங்கன்னா ஃப்ளட் லைட்டு டீசல் ஊற்றி லைட்டு பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டு விளையாடலாமே நீங்கள் சொல்லலாம். எல்லா வென்யூஸுகளிலும் ஃப்ளட் லைட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலும் வரும். அப்புறம் லைட்டு கிட்ட ஆஃப் ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், விளையாடவும் முடியாது. பட் துலீப் ட்ராஃபியில் பயன்படுத்தினாங்களே, அப்போ துலீப் ட்ராஃபியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே ஒரு பிங்க் பால் போட்டிகள் வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ ஒருவேளை இந்த பிங்க் பால் போட்டிகள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கு அடுத்த வருஷங்களில் நடக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க. அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி தான், ஐசிசியாக இருந்தாலும் சரி தான், பிசிசியாக இருந்தாலும் சரி தான், டிஎன்சியாகவும் இருந்தாலும் சரி தான், முதல்ல பிளேயர்ஸ்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் தான் அதை வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதை மறுபரிசீலனை பண்ணுவாங்க. சார் அப்படி பார்க்கும்பொழுது 2016-17 துலீப் ட்ராஃபி நடக்கும் பொழுது அதில் ஒரு 6-7 மேட்ச் டே நைட் டெஸ்ட் மேட்சஸ் தான் அப்போ நடந்துச்சு. ஸோ அப்போ அதில் ஆடின பிளேயர்ஸ்லாம் நிறையாவுக்கு ஒப்பீனியன் அவங்க கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி பிங்க் பால் பயன்படுத்தலை, அப்போது குக்குபுரா பிங்க் பால் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த குக்குபுரா பாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எதிர்கருத்துக்கள் இருந்தது. ஏன்னா 2019 இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து ஈடன் கார்டனில் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக ஆடும்பொழுது வந்து அப்போ பயன்படுத்தினது இந்தியாவுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் சரி இல்லை இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையும் சரி ரெகுலராக பால் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எஸ்ஜி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தாங்க. சரி, ஓகே. அந்த 2016-17 துலீப் ட்ராஃபி விஷயத்துக்குள்ள வரும்பொழுது அபினவ் முகுந்த் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம எச்சியோ இல்லை வேறுவையோ நம்ம பயன்படுத்தும் பொழுது வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தார். அப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏர்லியான காலகட்டங்களில் அப்படிங்கிற மாதிரியும், தினேஷ் கார்த்திக் ஃபுல் டாஸே என்னால் பிக் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சீமை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. புஜாரா வந்து 200 அடித்தார். அவர் என்ன சொன்னார்னா, என்னால் அந்த சீமை பார்க்கவே முடியல, சீமை கணிக்க முடியல. அபினவ் முகுந்த் தினேஷ் கார்த்திக் தான் சொன்னாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்வர் புஜாராவும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் சொன்னது என்னன்னா ரிவர்ஸ் ஸ்விங்கே ஆகலப்பா அப்படிங்கிற மாதிரியும் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் என்ன சொன்னார்னா, அப்போ அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் அந்த துலீப் ட்ராஃபியில்.
அப்பா டேர்னே பெருசாக கிடைக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இவங்கெல்லாம் சொன்னது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தப்பாவும் தினேஷ் கார்த்திக் வந்து சேர்ந்தா போல ஒரு கருத்தை சொன்னாங்க. உத்தப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த தொடர்ந்து ஒரு 4-5 நாள் இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆனால் பாடியில் பிரச்சனை வரும். அதே போல் கேம் முடியறதுக்கு ஒரு மாதிரி லேட்டாக ஆகுது அப்படின்னா திரும்பி அடுத்த நாள் ஏர்லியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குங்கிறதுனால ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது 9:30 to 4:30 அப்படின்னு நாங்கள் விளையாண்டு முடித்தோம் அப்படின்னா செம்மையாக டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஸோ நாங்கள் போய் சீக்கிரம் படுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்துருக்கலாம். ஆனால் இங்கே பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் பாருங்கள், மேட்சே லேட்டாக முடியுது, லேட்டாக முடிஞ்சு திரும்பி லேட்டாக படுத்து திரும்பி லேட்டாக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உத்தப்பா ஒரு பக்கம் அவளோட கருத்துக்களை சொன்னார். ஸோ எங்களால் ரெக்கவரி ஆக முடியல, ரெக்கவரி ஆகிறதுனா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் உத்தப்பா சொன்னார். ஆனால் தினேஷ் கார்த்திக் அதுக்கு பக்கத்தில், ஓகேங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் அப்படியே அவரு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10-10:30 எழுந்திருக்கிறோம் அந்த டே நைட் டெஸ்ட் மேட்சுக்காக. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 6-6:30 நாங்கள் வந்து எழுந்திருப்போம். ஸோ ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து நாங்கள் நிறைய மேட்ச் ஆடுறோம். பட் இந்த ஒரு மேட்சுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ரொட்டீனே நாங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒரு க்ரௌடு வந்து ஒரு 3000 பேர் வந்தாங்க, க்ரௌடு புல்லராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் டிக் ஆகுதுங்கிறதுனால வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார். எல்லாருக்கிட்டே இருந்து ஒரு எதிர்கருத்து தான் வந்துச்சு. அதாவது டே நைட் டெஸ்ட் மேட்ச் வேணால் பிங்க் பால் மேட்சுக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ தெரிவித்தாங்க. அனுராக் சிங் தாக்கூரும் அதான் சொல்லியிருந்தார். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட் மேட்சுக்கு வந்து எந்த விதமான அவசரமும் இல்லைன்னு சொல்லிட்டு 2016-17 சொல்லி ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்குலி பிசிசியோட பிரசிடெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் விராட் கோலி சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா முதல்ல ஆனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து 2014 அப்போ ஆடிலேட் டெஸ்ட் மேட்ச் நடந்ததில்ல, அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2015 நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக முதல் டே நைட் டெஸ்ட் மேட்ச் வரலாற்றில் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து பிசிசிஐ கிட்டே கேட்டாங்க. ஆனால் பிசிசிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துக்கலை, இல்லைப்பா நாங்கள் ஆடலைன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி 2018-19 அந்த டூருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த FTP ரிலீஸ் பண்ணாங்க. 2017-19 வரைக்கும் நினைக்கிறேன், நாட் ராங். பட் அந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட கேட்டாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து நோ சொல்லிட்டாங்க. சரி, பிசிசி தான் திரும்ப நோ சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீலங்காட்ட கேட்டு பார்ப்போம்னு SLC ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து 2019 பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-9 இல்லை 9-10 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இந்தியா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆனாங்க. பட் அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆடும்போதுமே வந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். சௌரவ் கங்குலி அவர்கள் வந்து விராட் கோலி, அதாவது அப்போதைய கேப்டனாக இருந்த டெஸ்ட் கேப்டனாக இருந்த இந்தியன் கேப்டன் விராட் கோலி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் பேசலையாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓகே சொல்ல வச்சுட்டாராம். ரஹானே என்ன சொன்னார்னா, இந்த பிங்க் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட, அதாவது ரெட் பாலை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்விங் ஆகுது, லேட்ரல் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். லேட்ரல் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாரா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி அவர்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தெரிவித்தது என்ன அப்படின்னா, நல்லவே நாங்கள் வந்து இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்சை வந்து ஹோமில் ஆடுறது தான் வந்து நல்லது, இல்லை நாங்கள் இங்கே தான் ஆட ஆசைப்பட்டோங்கிற மாதிரி தெரிவித்தாலும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும், ஸோ எக்ஸைட்மெண்ட்டு, ஸோ கூடவே எங்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல வேளை நாங்கள் இங்கே ஆடணும், இது சரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்தார். இப்போ ஆடிலைடில் நடந்துச்சு இல்லை செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு, நிதிஷ் ராணாவும் முகமது சிராஜும் பும்ரா அளவுக்கு மேலே போட்டாங்களா? இன்னொன்று ஸ்டார்க்கு நீங்கள் பிடிச்சி போட்டதை பார்த்துருப்பீங்களே, அவர் எவ்வளோ ஃப்ரீயாக விட்டார் அப்படிங்கிறது, நீங்கள் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணார், புரியுதுங்களா, நழுவி போல் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களே. பட் எவ்வளோ பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவும் சிராஜும் ஸ்டெம்புக்கு போட்டிருப்பாங்க. ஒரு கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்க் போட்ட பால், ஒரு அஸ்வினுக்கு ஸ்டார்க் போட்ட பால், ஜெய்ஸ்வாலுக்கு வெரி ஃபஸ்ட் பால் நியூ பால் மாதிரி ஸ்டார்க் போட்ட ஃபுல்லாக போட்டல, அந்த மாதிரி பால் ஹர்ஷித் ராணாலும் சிராஜாலையும் போட முடியல. அவங்க கிரிப்பு கிடைக்கல, அவங்களுக்கு அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுது. ஒன்றும் இல்லை, இப்போ கடைசியாக இந்தியாவும் இங்கிலாண்டும் இந்தியாவோட ஹோமில் வந்து 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆனாங்களா, அதில் வந்து ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச் இருக்கிற மாதிரி தான் ஆக்சுவலி பிளான் இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அகமதாபாத்தில் இந்தியாவும் இங்கிலாண்டும் ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரிஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன்று டே நைட் டெஸ்ட் மேட்ச் வைக்கிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்போ ஒத்துக்கல. இன்னொரு வென்யூஸும் ஒரு காரணம், அப்போ நடந்ததெல்லாம் அந்த ராஞ்சியில் நடந்தது, ராஜ்கோட்டில் நடந்தது, ஸோ அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு கேள்வி எழுப்பீங்களா, ஏன் பிசிசிஐ மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ECB ஒரு இங்கிலாண்டை நீங்கள் சொல்லுங்கன்னா, இங்கிலாண்டில் டே நைட் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது வைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2017 வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க, ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஏன் ஹோமில் டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்கன்னா, அவங்களுக்கு கிளைமேட்டு அப்படி, அவங்களோட வெதர் கண்டிஷன் அப்படி. ஏன்னா அங்கே இங்கிலாண்டில் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி தான் இருட்டவே செய்யும். பொதுவாக அவங்க டேல விளையாடுற டெஸ்ட் மேட்சை 11 மணிக்கு தான் ஆரம்பித்து அவங்க ஒரு 6-7 மணிக்கு முடிப்பாங்களா, ஐம் நாட் ராங், பட் அந்த டைமில் தான் அவங்க முடிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால
டே நைட் டெஸ்ட் மேட்ச் அவங்க விளையாண்டா அவங்க 11 மணிக்கு இல்லை, அவங்க வந்து ஆரம்பிக்க வேண்டியது 9 மணிக்கு இருட்டுது அப்படின்னா அவங்க வந்து சாயங்காலம் 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஆரம்பித்து நைட்டு மேட்ச் ஒரு 1:30 வரைக்கும் 2 வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அங்கே இங்கிலாந்து டே நைட் டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது. இந்தியாவில் விளையாட முடியாதுக்கான காரணம் என்னென்னா, அது முதல் காரணம் பனி, அடுத்த காரணம் பிளேயர்ஸ். ஸோ பிளேயர்ஸ் சொல்கிறது தான் போர்டு கேட்கும், போர்டு சொல்கிறது தான் பிளேயர்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டிஆர்எஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வேர்ல்டு கப்பில் இந்தியா அந்த டிஆர்எஸ் வச்சு ஆடினாங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரிஸ் இதில் ஒரு சீரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்எஸ் இல்லாமல் தான் ஆடினாங்க. ஐ திங்க் ஆஸ்திரேலியா சீரிஸ்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் கூட அப்போ வந்து டிஆர்எஸ் பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க. டிஆர்எஸ் இருந்திருந்தால் இப்போ இந்தியாவை காப்பாற்றிருக்கலாம், இந்த விக்கெட் கிடச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் நினைக்கிறேன். ஸோ பிளேயர்ஸ் வந்து நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிசிஐ பிளேயர்ஸ் பக்கம் தான் நிற்கும். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே நைட் டெஸ்ட் மேட்ச்சில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கவும் மாட்டுறாங்க. பட் டே நைட் டெஸ்ட் மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் துலீப் ட்ராஃபியில் கண்டக்ட் பண்ணலாம். துலீப் ட்ராஃபி ஒரு 6-7 மேட்ச் வருது. அந்த 6-7 மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட போகிறத வந்து டெஸ்ட் காலப்புக்காக வெயிட் பண்ணுற நிறைய பேர் தான் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ துலீப் ட்ராஃபி நடந்துச்சு, எவ்வளோ பேர், ஒரு கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ருத்ராஜ் கெய்க்வாத்னு நிறைய பேர் ஆடினாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனமும் கிடச்சிது. ஸோ இப்படி ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்னசுவாமிலையோ, வான்கடேலையோ, சென்னையிலையோ, கொல்கட்டா ஈடன் கார்டன்லையோ வந்து டே நைட் டெஸ்ட் மேட்ச் வந்தால் ஈவினிங்க்கு மேலே நடக்குது. அதாவது ஃபஸ்ட்டு செஷனை தவற விட்டுறாங்க. 2 செஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பாங்க, எல்லோரும் ஃப்ரீயாகிட்டு வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ க்ரௌடை புல் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு வழி தான். ஆனால் எப்போ நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோம் அப்படிங்கிறதா ஸோ மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஓகே, உங்கள் கேள்விக்கான பதில் ஆர்கே வில்சன் நான் சொல்லியிருப்பேன், நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். சரி, ஓகே, பிளேயர்கள் மட்டும் இல்லாமல் நான் இன்னும் சொல்லிக்கிறேன், இந்த எஸ்ஜி பால் இருக்குல்ல, ஸோ டே நைட் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்கன்னா வெதரு, பிளேயர்ஸு, அப்புறம் இந்த எஸ்ஜி பால் வந்து 2019 அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் நடந்ததில் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச்சுக்காக ஒரு 6 டஜன் பிங்க் பால் ரெடி பண்ணாங்க ஒன்று. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தென் இஷாந்த் சர்மா அந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பாலை மாற்றிக்கிட்டே இருப்பார், அடிக்கடி பாலை மாற்றி புது பால் மாற்றி விளையாண்டுக்கிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் விளாட்றீங்கன்னா பிளேயர்ஸ் ரெடியாக இருக்கணும், கிளைமேட் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கணும் ஒன்று, அப்புறம் நல்ல பால் இருக்கணும். நல்ல பால் இருந்தால் ஸோ விளையாடலாம்ல. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் மேனுஃபேக்சரர் கம்பெனிகளாலையும் ஸோ பெரிய பிரச்சனை இருக்குது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச், அதாவது டே நைட் டெஸ்ட் மேட்ச் விளையாடாமல் இருக்கிறதுலையும். இன்னும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், துலீப் ட்ராஃபி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேயர்களோட ஒப்பீனியன்லாம் கேட்டுட்டு அனுராக் சிங் தாக்கூர் வந்து சொன்னது என்னன்னா, இன்னும் அவசரம் கிடையாது இந்தியாவில் இந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச் நடத்துறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். யோசிச்சு பாருங்கள், டே நைட் டெஸ்ட் மேட்ச் நடத்தினா க்ரௌடு நிறைய பேர் வருவாங்க, லாபம் கிடைக்கும். லாபம், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்னொரு பக்கம் பிளேயர்ஸ், ஸோ டீமோட ரிசல்ட், இந்தியாவோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ஸோ தெளிவாக இருந்துருந்துருக்காங்க. 2014 ஆஸ்திரேலியா கூப்பிடும் போது வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு டொமஸ்டிக்கில் ஒரு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அதுக்குள்ளே வந்து அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பிளேயர்ஸுகள்கிட்ட கேட்குறது, பால் மேனுஃபேக்சரிங் பற்றி பேசுகிறது. ஏன்னா துலீப் ட்ராஃபிலேருந்து குகுபரா பால் இங்கே டே நைட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி மேனுஃபேக்சரிங் பால். பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு பிஸ்னஸ் ஒரு பக்கம்னாலும் ஸோ டீம் ரிசல்ட்ஸ் அண்ட் பிளேயர்ஸுகளோட ஒப்பீனியன்ஸ் ரொம்ப முக்கியங்கிறது தெளிவாக இருந்திருக்காங்க.